செடிகள், புதர்கள், மரங்கள் எல்லாம் இருந்துச்சு. தென்னை மரம் மறுபடியும் ஒரு திமிரான இது சிரிக்க ஆரம்பிச்சு. என்ன நானலே ரொம்ப அன்னைக்கெல்லாம் அப்படி பண்ண இப்படி பண்ண, இன்னைக்கு எவ்வளோ உயரம்னு தெரியும்ல, அவ்வளோ உயரமான பொருட்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கு பேரு நாணல்னு சொல்லுவாங்க. என்னது? நாணல். சொன்னீங்களா? மரங்கள் நல்ல பிரான்ச்சஸோட இருக்கிற மரங்கள்லாம் இப்போ என்ன ஆகுது, உடஞ்சு உழுகுது, காத்து அப்படி அடிக்குது. இப்ப தென்னை மரமுமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது, ஆடுறதுக்கு ஆரம்பிக்குது. எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? எல்லோருக்கும் மணியத்தின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையோட, நாங்க சின்ன வயசுல கேட்ட ஒரு கதையோட அத்தை வந்திருக்கேன். கேட்கலாமா? எஸ். ஒரு ஆத்தங்கரையில நிறைய செடிகள், புதர்கள், மரங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலுமே தென்னை மரங்களும் இருந்துச்சு. அதுல ஒரு தென்னை மரம், அதுக்கு பக்கத்துல இருந்த புல்லுனா நீங்க நினைக்கிற மாதிரி குட்டியூண்டு சின்ன புல் இல்ல, கடற்கரை ஓரத்துலையும், அதாவது ஆத்தங்கரை ஓரத்துல, கடற்கரை ஓரத்துல இல்ல, ஆத்தங்கரை ஓரத்துல நல்ல உயரமா, அத்தை எவ்வளவு உயரம்னு தெரியும்ல, அவ்வளோ உயரமான புற்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கு பேரு நாணல்னு சொல்லுவாங்க. என்னது? நாணல். சொன்னீங்களா? சொல்லி பாருங்க. அந்த புற்கள் நிறைய அங்க இருந்துச்சு. தென்னை மரமும் இருந்துச்சு. அதுல நிறைய தென்னை மரங்கள் இருந்தாலும் இந்த ஒரு தென்னை மரம் நல்ல உயரமா, நல்ல ஒரு பச்சை பசேன்னு மேல அதனுடைய தென்னங்கீற்றுகள், இளநீ, தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய ஒரு வளமான தென்னை மரம். அந்த தென்னை மரத்துக்கு இந்த கீழே இருக்கிற நாணல் புற்கள் மீது பரிதாபம். ஒரு நாணல் புல்லை பார்த்து சொல்லிச்சு அந்த தென்னை மரம், ச்சே பாவம்பா, நீங்கெல்லாம் பாருங்க, அப்படியே இப்படி காத்தடிச்சா இப்படி போறீங்க, அப்படி வர்றீங்க, ஒன்றும் பிரயோஜனமே என்னதான் இருக்கு, இப்படியே இருக்கிறீங்க, ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லை. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர்ற அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். அந்த தென்னை மரம், நான்லாம் என்ன நடந்தாலும் அப்படியே நிற்பேன். என்னோட உயரம் தெரியுமா உனக்கு? என்னோட காய்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ எங்கே இந்த உயரத்தெல்லாம் கண்டிருக்கிற? நீ எங்கே இந்த காய்கள்லாம் கண்டிருக்கிற? நான் மனிதர்களுக்கு எப்படி பயன்படுவேன்னு தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போது நாணல் இருக்குல்ல, அதுவும் திருப்பி சொல்லிச்சு, நீ ஏன் தென்னை மரம் அப்படிலாம் சொல்கிற? நாங்களும் ரொம்ப உபயோகப்படுறோம் தெரியுமா, மனுஷங்களுக்கு கூரை போடுறதுல, அப்புறம் சீமாறு செய்கிறதுல, நிறைய விதத்தில் உபயோகப்படுறோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நீ எதுக்கு எங்களை பரிதாபமாக, நீ ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி பேசுகிற? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், எங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அது நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் தென்னை மரம் அப்படியே ரொம்ப எப்படி சொல்லி ட்ரீட் பண்ணுற மாதிரி, இருந்தாலும் ஒரு மரத்துக்கு ஈடாகுமா, தென்னை மரத்துக்கு ஈடாகுமா ஒரு நாணல் புல்? நீ எல்லாம் என்கிட்ட நான் முதல்ல உன்கிட்ட பேசுனதே தப்பு. நான்லாம் அவ்வளோ பெரிய மரம், என்னமோ சரி என் கீழே இருக்கியே, என் கால் கிட்ட இருக்கியேன்னு சொல்லிட்டு பேசணுன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிச்சு. தப்பு தானே, அப்படி பேசக்கூடாதுல்ல, அப்படி ஏதோ பேசிச்சானா. இப்போ நாணல் சொல்லிருச்சு, கூட நாணல் பேசிச்சு. அப்போ நாணல் இருக்கிறதே வயசான நாணல் சொல்லிச்சு, இங்கே பாரு, அவன் ரொம்ப திமிரா பேசுகிறான், கூட நம்ம பேச வேண்டாம், விட்டுரு, இக்னோரன்ஸ், நீ அவனை கண்டுக்காம விட்டுரு. அவன் என்ன பண்ணுறானோ அவன் பண்ணிட்டு போட்டோம், அவனோட ப்ரௌட் அவனே வச்சுக்கிட்டோம், செல்ஃப் ப்ரௌடு தானே, அதை அவனே பண்ணிட்டு இருக்கட்டும், செல்ஃப் ப்ரைசிங் பண்ணிகிட்டே இருக்கட்டும், நீ ஒன்றுமே கண்டுக்காத, நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலை என்னமோ அதை நம்ம பார்க்கலாம். நீ அவங்ககிட்ட கூட பேசி நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு இந்த சின்ன நாணலும் என்ன பண்ணுச்சு, சரி நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அமைதியே இருந்துருச்சு. 2 நாள் தான், 2 நாளில் மிகப்பெரிய ஒரு புயல், அப்படியே அது ஆத்தங்கரைக்கிட்டேயும் வந்துருச்சு. அந்த புயல் காத்தான காத்து, இப்போ எல்லா செடிகளும் மரங்களும் கொடிகளும் ஆடுது, அப்படி இது இருக்குது. இப்போ புதர் செடிகள் எல்லாம் ஒன்றும் ஆகலை. ஆனால் மரங்கள் நல்ல பிரான்ச்சஸோட இருக்கிற மரங்கள்லாம் இப்போ என்ன ஆகுது, உடஞ்சு உழுகுது, காத்து அப்படி அடிக்குது. இப்போ தென்னை மரமுமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது, ஆடுறதுக்கு ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே கீழே பார்க்குது, நாணல் புல்லெல்லாம் என்ன ஆகுது, அவ்வளோ கழிச்சுக்கிட்டு அப்படியே புல் இப்படி போகுது, காத்தடிச்சா இப்படி போகுது, பார்த்துருக்கீங்களா அந்த புல், அப்படி ஆகுது. இதை பார்த்தோன்னே தென்னை மரம் மறுபடியும் ஒரு திமிரான இது சிரிக்க ஆரம்பிச்சு. என்ன நாணலே, ரொம்ப அன்னைக்கெல்லாம் அப்படி பண்ண இப்படி பண்ண, இன்னைக்கு என்ன புயல் வந்தோடனே, இந்த புயல்லாம் ஒரு புயலா?
இதுக்கே சும்மா அப்படியே பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி இந்த மாதிரி ஆடுற, நான்லாம் பாரு எப்படி நின்றுட்டு இருக்கேன், இருந்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு பயங்கரமா பெருமை பேசிட்டே இருக்கும் பொழுது அந்த புயல் சூறாவளி காத்து அதிகமாகி இப்போ சட்ட 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 சடன்னு வேரோட அந்த தென்னை மரம் சாஞ்சு கீழே விழுகுதான். இப்போவும் அந்த நாணல் வந்து இப்படி இப்படியே அசைஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு புயலெல்லாம் நின்னதுக்கப்புறம் நாணலெல்லாம் அப்படியே இருக்குது. தென்னை மரம் என்ன ஆயிடுச்சு, தன்னுடைய வாழ்க்கையை இழந்துருச்சு. இப்போ அந்த மூத்த நாணல் சொல்லிச்சு, பாத்தியா எப்படியெல்லாம் பேசினா நம்மளைய, நம்மளோட இது வாழ்க்கைக்கு எந்த சேதாரமும் ஏற்படல. காற்று அடிக்கும் போது நம்மளுடைய உடல் எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து அதுலேருந்து தப்பிச்சிட்டோம். அவன் வந்து அதில் மாட்டிக்கிட்டான். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நான் தான் பெருசு, நான் தான் சிறுசு அப்படின்னு பெருசுன்னு நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்க வேண்டியதில்லை. நம்ம ரொம்ப சாதாரணம் கீழேன்னு நினைச்சும் சிறுமைப்படுத்திக்க வேண்டியதில்லை. எல்லாரும் சமந்தான் அப்படின்னு சொல்லிச்சான். அதோட கதை முடிஞ்சு போச்சாம். இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.